அன்பு சொந்தங்களே, நன்றி, வணக்கம். எதுக்குன்னா, நம்ம 5 வருஷத்தில் 5 வருஷம் இந்த அதிர்ச்சியை நம்ம பார்க்குறோம். நான் இந்த 5 வருஷமாக நான் அப்படியே பரவலாகவே எல்லா மாவட்டத்துக்கும் போய்க்கிறேன். தருமபுரி மாவட்டமாவது, சேலம் மாவட்டம், இந்தாட்ட திருவண்ணாமலை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம். ரொம்ப மோசமாக திருப்பூர் மாவட்டம்லாம் ரொம்ப மோசம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 5 வருஷத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல், என்னடா இந்த ஆட்சி இப்படி நம்மளை இப்படிலாம் வதைக்குதுன்ற நிலைமைக்கு சொல்கிற அளவுக்கு ஜனங்கள் உருவாயிட்டாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப அதிர்ச்சி ஆகிப்போச்சு. அதிர்ச்சி ஆகிப்போச்சுன்னா, அங்கே கொலை நடக்கிறது, பாலியல் வன்பு நடக்கிறது, ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இந்த 5 வருஷம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் திமுக மேலே ரொம்ப வருத்தமாகி போச்சு. ரொம்ப வருத்தம். என்னடா அந்த ஆட்சி ஒன்றுமே சரியில்லை, எதை எடுத்தாலுமே மக்கள் மத்தியில் ரொம்ப இதாக தேர்த்த அப்படின்ற மாதிரி மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு தான் இந்த மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அப்போ திமுக ஆட்சி வேணான்ற அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது ரொம்ப மோசமாக போகுது. இருக்க மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடையாதுன்ற அளவுக்கு திமுக மேலே ரொம்ப வெறுப்பு ஆகிட்டாங்க. இதில் 100க்கு 90% நான் என்னுடைய கணிப்புகள் நான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக இந்த கணிப்பு கரெக்டாக இருந்தால் திமுக ஜெயிக்கிறதுக்கு 100க்கு 100 கிடையாது, ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கும்போது அது சாஸ்திரம் கிடையாது. ஏன்னா மாற்று தான் வரணுன்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்லா அபிப்பிராயம் இருந்தது. அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி விஜய் வந்துடவே, விஜய் கொஞ்சம் ஓட்டு கழிச்சா, யார் ஓட்டு கலைப்பானா திமுக ஓட்டு கலையறன்ற அளவுக்கு தான் அது இருந்தது. ஆமாம், எடப்பாடியினுடைய கூட்டணி ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் இந்த சீமான் ஓட்டு வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. திமுக ஓட்டு 100க்கு 90% வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னுடைய கருத்து கணிப்புக்கு நான் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது தெரியுது. அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக திமுக கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆட்சி கட்டலில் உட்காரவே முடியாது. அந்த இதில் பார்க்க போனால் எடப்பாடிக்கு தான் இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் இந்த அதிர்ச்சியில் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க. எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாமே மாற்றி ஓட்டு போட்டாங்க. அதனால் எடப்பாடிக்கு 100க்கு 100 உண்மை அப்படின்ற மாதிரி மக்கள் ஓட்டு போடாததுக்கு முன்னையும் பேச ஆரம்பித்தாங்க. அதே போல் ஓட்டு போட்டதுக்கும் இப்போவும் அதான் பேசுகிறாங்க. எடப்பாடி வரத்துக்கு 100க்கு 100 இருக்குதுன்னு. கண்டிப்பாக அது நடக்கும், நடந்தே ஆகும். அதனால் மக்களுக்கு எந்த அச்சமும் வேணாம். ஏன்னா திமுக அந்த 5 வருஷம் பட்ட பாடு மக்கள் அவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க. அதனால் வரத்துக்கெலாம் அது மக்கள் அப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க. எப்போ 2 வருஷத்துக்கு முன்னே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் 100க்கு 100 கண்டிப்பாக திமுக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி ஆட்சியில் உட்காரத்துக்கு 100க்கு 100 உண்மை இருக்குது. அதனால் பார்த்து பொறுத்து பார்ப்போம். இன்னும் 2 நாள் தான். திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பொழுது வந்தால் திங்கக்கிழமை தமிழ்நாடு வெற்றி, அமோக வெற்றின்னு நம்ம எடப்பாடிக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடி நாட்டுவோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதை நினைப்போம். நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். இதுதான் சொல்கிறது நான். அதனால் இந்த பதிவு கொண்டு போய் எல்லா இடத்தையும் கொஞ்சம் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னுடைய இதுக்கு ஏதோ நம்மளுக்கு முடிஞ்சது நான் போடுறேன். அதை கொண்டு போய் சேர்த்துனா தான் ஏதோ உங்கள் புண்ணியமும் கிடைக்கும், உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல்.